ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் செட்டிநாட்டு ஸ்பெஷல் வெள்ளை பணியாரம் தாங்க பார்க்க போகிறோம். கார சட்னியோட வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பாருங்கள், 3/4 அளவு இருக்குது பச்சரிசி. மேலே 1/4 டம்ளர் அளவுக்கு நீங்கள் உளுந்து சேர்த்துக்கோங்க. இந்த அளவு மெஷர்மெண்ட்டை நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பணியாரம் நல்லா சூப்பராக இருக்குங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டு கரைச்ச உடனே நம்ம பணியாரம் சுட ஆரம்பிச்சிரும். இல்லைன்னா பணியாரம் சாஃப்டாக இருக்காது. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஒரு பணியாரமாக சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், எனக்கு பணியாரம் நல்லா புஃப்னு வந்திருக்கு. சாஃப்டாகவும் இருக்குது, எண்ணெயும் குடிக்கலைங்க. அடுத்து நம்ம கார சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 4-5 வரமிளகா, ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி, உப்பு, கொஞ்சம் புளி சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் மிளகா சட்னி மேலேயே கருவேப்பிலையை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து தாளித்து கொட்டியாச்சு. நல்லா கமகமன்னு சட்னியும் ரெடிங்க. இந்த வெள்ளை பணியாரத்துக்கு கூட இந்த கார சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில்